வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் 5 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய சத்தான கோதுமை இனிப்பு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முக்கால் கப் உடச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கரையிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. கரையிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். இதை ஆற வச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் உடச்ச 10 முந்திரியை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாறினதுமே இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காயை இது போல் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நறுக்கி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ரொட்டி சாப்பிடும்போது இடையில தேங்காய் கடிபடும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் லைட்டாக கலர் மாறி வரணும். பாருங்கள், இது போல் கலர் மாறி வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வறுக்காமலும் தேங்காயை சேர்த்துக்கலாம். இதை வறுத்து சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்த அதே கப்பில் தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 5 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இனிப்பு செய்யும் பொழுது எதுக்காக 1 சிட்டிகை உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, இதோட ஸ்வீட்னஸை இன்னும் ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் இது போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காயும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனே தோசை ஊற்ற வேண்டியதுதான். இந்த கோதுமை இனிப்பு ரொட்டி குட்டி குட்டி தோசையாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இது போல் சின்ன சின்னதாக 3 தோசை ஊற்றிக்கலாம். இதை விட சின்னதாக நீங்கள் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணும். 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு இனிப்பு ரொட்டி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக நம்மளுக்கு இனிப்பு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.